எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடர் ஜோ ஸ்டான்லி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸலில் ஒரு சின்ன ஒரு டாபிக். இது வந்து யாருக்காக நான் போடுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தார். அவர் என்ன டவுட் கேட்டிருந்தாருன்னா, நாங்கள் டெய்லியும் ஜிஎஸ்டி ஃபைலிங் ஆன்லைனில் பண்ணுறோம். ஆன்லைனில் பண்ணி அந்த ஃபைலிங் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கஸ்டமர் வைஸ் நாங்கள் எக்ஸலில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஜனவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க, இந்த ஜிஎஸ்டி நம்பருக்கு கஸ்டமர்கிட்ட ரிசீவ் பண்ண அந்த இன்வாய்ஸ் டேட் வந்து இது இருக்குது. அண்ட் தென் என்றைக்கு நாங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ணோம், எங்கள் ஆஃபீஸ் பாய் யார் இருக்காங்களோ அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணி இந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த எக்ஸல் ஃபைலிங் மந்த்லி நடக்கிறதுனால இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்கை ஓவராலாக எனக்கு இந்த ஷீட்டில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது நார்மல் VLOOKUPல நம்மளால் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இதில் பாருங்க, இது நம்மளோட ஓவரால் மெயின் ஷீட். ஓகேங்களா, இந்த ஜனவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் இங்கே வந்து 5 கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த இன்வாய்ஸை வந்து ரிசீவ் பண்ணி நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஒரு சில கஸ்டமருக்கு நான் ஃபைல் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது ஓவராலாக நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மெயின் ஷீட்டுக்கு போயிடுங்க. இப்போ நான் ஜனவரி மந்த்துக்காக நான் வந்து இதை VLOOKUP போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டு V லுக் அப்புன்னு கொடுத்துக்கோங்க, ஓப்பன் பிராக்கெட். இதில் நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் காமன் நம்பர் இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் லுக்கப் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் நான் செலக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கமா கொடுத்துட்டு இந்த டேபிள் அரே நான் கம்ப்ளீட்டாக நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ்னா F4 கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபிக்ஸ் ஆகிடும், இது மூவ் ஆகாது. பார்த்தீங்களா, எனக்கு C2 ஷெல்லில் இருக்கிற எனக்கு ப்ரீவியஸ் ஷீட் ஓவரால் ஷீட்டில் இருக்கிற C2, அந்த ஜனவரி ஷீட்டில் C2லேருந்து E6 வரைக்கும், தட் இஸ் C2 இங்கே, E6னா இங்கே, இது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிட்டேன். கமா கொடுக்குறேன். கமா கொடுத்து நான் ரிசீவ் பண்ண டேட்டில் நான் ஃபில் பண்ண டேட் எனக்கு வேணும். ஸோ 1 2 அண்ட் தென் 3. ஸோ 3 கொடுத்துக்கிட்டேன். 3 கொடுத்துட்டு கமா எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துக்கோங்க. எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னா 0. ஸோ 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா, இந்த ஃபார்மெட் என்னன்னா நம்ம டேட் ஃபார்மெட்டை நம்ம சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு கவுண்டிங் நம்பர்ஸில் வந்து டேஸில் வந்திருக்கு. இது நீங்கள் மாற்றிக்கலாம். என்னன்னா ஜென்ரலில் போங்க, இந்த செல்ஃப் ஃபார்மெட்டில் போயிட்டு மோர் நம்பர்ஸில் போயிட்டு கஸ்டம் ஃபார்மெட்டில் நீங்களே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், நான் ப்ரீவியஸாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இல்லைன்னா ஸ்மால் dd -mm இயர் போட்டுட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு மாறிடும். சரிங்களா, இதில் பாருங்கள், எனக்கு 2ஆம் தேதி ஃபைல் ஆனது ஃபுல்லாக எனக்கு வந்திருக்கு. ஆனால் இது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஒன் ஃபைல் இல்லை, ஆனால் இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேட் வந்திருக்கு. இதுக்கு என்ன மீனிங்னா, இங்கே பாருங்கள், ராமகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்குது. ஆனால் அந்த ரெக்கார்டு எம்டியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டேட் ஃபார்மெட் எம்டியாக எடுத்துக்காது. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா 000 இந்த மாதிரி 1900 அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா, இன்கேஸ் இந்த ஷாமன் கோ அப்படின்ற ரெக்கார்டு இங்கே இல்லை, அதனால உங்களுக்கு நில்லுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த நில் அப்படிங்கிறது வந்து நாட் ஃபவுண்டுன்னு வரும். And then இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு நாட் ஃபைல்டுன்னு வரணும். நாட் ஃபைல்டு மீன்ஸ் அவங்க ஆன்லைனில் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு வரணும். சரிங்களா, ஸோ இதை எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த VLOOKUP ஃபார்முலா போட்டிங்களா, இந்த VLOOKUP ஃபார்முலா வச்சு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். நான் இந்த VLOOKUP ஃபார்முலா நான் காப்பி பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இதில் எரர் இருந்ததுன்னா, இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அந்த ரெக்கார்ட் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் கண்டிஷன் போடுறேன். ஓகேங்களா, இஃப் ERR எரர். ஓகேங்களா, இப்போ இதுக்கு எரர் இருந்ததுன்னா, இந்த VLOOKUP ஃபார்முலாக்கு எரர் இருந்ததுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா, டபுள் கொட்டேஷனில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு அங்கே இல்லை. ஸோ நாட் ஃபவுண்டுன்னு கொடுத்துட்றேன். நாட் ஃபவுண்டு க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறேன். இல்லை, இந்த ரெக்கார்டு அங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரெக்கார்டு AKB புக் ஷாப் இருக்குது. ஸோ இது அப்படியே ட்ராக் பண்ணுறேன் பாருங்க. ஷாமன் கோன்ற ஒரு கம்பெனி எனக்கு ஜூன் மந்த்தில் இல்லை. ஓகேங்களா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னாச்சு, இந்த இடத்துல நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. அப்போ எரர் மெசேஜ் ஏதாவது வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும்.
அல்லது VLOOKUP உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. என்ன ப்ராப்ளம்னா இந்த ரெக்கார்ட் இல்லைன்னா கண்டுபிடிச்சாச்சு. இன்கேஸ் ரெக்கார்ட் இருந்து அந்த இடத்துல எம்டி ரெக்கார்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டேட் ஃபார்மேட் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த மாதிரி டம்மி வந்ததுன்னா நாட் ஃபைல்டுன்னு எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னா அது ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், எரராக இருந்ததுன்னா எனக்கு இந்த ஒர்க் நடக்குதுங்களா, இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் நான் போட போகிறேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இந்த VLOOKUP-குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த VLOOKUP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் போடுறேன். இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த VLOOKUP-குள்ளே எந்த ஒரு வேல்யூமே இல்லை, ஆனால் ஃபவுண்ட் ஆகிடுச்சு, வேல்யூமே எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா கமா கொடுத்து டபுள் கொட்டேஷனில் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கண்டிஷன் ட்ரூ ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. அப்போ அங்கே ரெக்கார்ட் இருக்குது, தட் இஸ் அந்த GST நம்பர் இருக்குது, ஆனால் அவங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா நாட் ஃபைல்னு வரணும். நாட் ஃபைல்டு. ஓகேங்களா, அண்ட் தென் கமா கொடுக்குறேன். இன்கேஸ் அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த VLOOKUP வேல்யூ அப்படியே வந்தால் போதும். ஸோ ஜஸ்ட் அதே VLOOKUP வேல்யூவை ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணி இந்த இஃப் கண்டிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கார்டு அங்கே இல்லைன்னா நாட் ஃபைல்டுன்னு வந்துடும். ஏன்னா இங்கே எனக்கு ராமகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது, நாம் இன்னும் ஃபைல் பண்ணவே இல்லை. எம்டி ரெக்கார்டாக இருந்தது அப்படின்னா VLOOKUP-ல ஆட்டோமேட்டிக்காக இங்கே நாட் ஃபைல்டுன்னு வந்துடும். அந்த ரெக்கார்டு இல்லைன்னா நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், இதில் முடிஞ்சிருச்சுங்களா. இது நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா ஹைலைட்டில் போயிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டூன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஈக்குவல் டூன்னு கொடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நாட் ஃபைல்டு நாட் ஃபவுண்டுன்னு இருக்குது. பார்த்தீங்களா, நாட் FOUND ஃபவுண்டுன்னு கொடுக்குறேன். நாட் ஃபவுண்டாக இருந்தால் எனக்கு ஆரஞ்சு கலர்லேயோ அல்லது க்ரீன் கலர்லேயோ வரட்டும். ஓகேங்களா, இல்லை எல்லோ கலரில் வரட்டும். சேம் இதே நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இன்னொரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நான் கொடுக்குறேன். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு நாட் ஃபைல்டு. Sorry, conditional formatting highlight equal to not space filed. இது கொடுத்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுங்க, எனக்கு ரெட் கலர்ல வந்துடும். அப்ப ரெட் கலர்ல இண்டிகேட் பண்றது என்னன்னா கஸ்டமர் கொடுத்துட்டாங்க, நாம் ஐடி ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹைலைட் பண்ணி காட்டிடுச்சு. இல்லை இந்த ஃபார்முலா இன்னும் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா VLOOKUP-ல இஃப் எரர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இஃப் எரர் பொறுத்த வரைக்கும் நாம் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒரு ஆர்குமெண்ட் வந்து அதோட ட்ரூ ஸ்டேட். ஓகேங்களா, இன்கேஸ் எரராக இருந்தால் என்ன மெசேஜ் வரணுமோ அந்த மெசேஜை நம்ம இங்கே கொடுக்கணும். சரிங்களா, இப்போ இதில் என்னென்னா எனக்கு VLOOKUP ஃபார்முலா நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இஃப் எரருக்குள்ளே இந்த ட்ரூக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன், VLOOKUP ஃபார்முலா போட்டிருக்கேன். அதில் வர அவுட்புட் வந்து இன்கேஸ் எரராக இருந்தால், எரர் மீன்ஸ் இந்த ரெக்கார்டு அங்கே இல்லைன்னா NAன்னு வருது. பார்த்தீங்களா, அந்த NAன்னு வந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மெசேஜை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இஃப் எரரோட மீனிங் உங்களுக்கு புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். என்னன்னா இங்கே பாருங்க, இஃப் எரர் அந்த VLOOKUP-ல வர அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எரராக இருந்ததுன்னா நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும். அடுத்தது இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அது என்னன்னா இஃப் கண்டிஷனில் இந்த VLOOKUP-ல வர வேல்யூ மேட்ச் ஆகி அவுட்புட்டில் எதுவுமே அவங்க டைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்டியாக இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நாட் ஃபில்டு அப்படின்னு மெசேஜ் கொடுத்தேன். இன்கேஸ் அவங்க ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த VLOOKUP-ல வர அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதே ஃபார்முலாவை மறுபடியும் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இது இந்த ஒர்க் தான் அங்கே நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், இஃப் VLOOKUP செக் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல அந்த வேல்யூ இல்லை, ஆனால் GST நம்பர் அங்கே இருக்குது, மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஃபைல் பண்ணி டேட் டைப் பண்ணாமல் வச்சுருக்கோம். அப்போ நாட் ஃபைல்டுன்ற மெசேஜ் வரும். அப்படி இல்லைன்னா ஃபைலாக இருக்க டேட் வரணும். சேம் அதே ஃபார்முலா மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நான் வந்து ஐடி ஃபைலிங்கில் நான் எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, சரி. இப்போ இதே நீங்கள் மந்த்லி போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் கன்சல்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி ஐடி ஃபைலிங்கை வந்து எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.